Welcome to everyone. Continuation of next problem. Fourth problem. நோட்டில் எழுதிக்கோ ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு. ஏற்கனவே பிடிஎஃப் உனக்கு முன்னாடி அனுப்பி விட்டுட்டேன். ஸோ ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பாரு. ஆன்சரோடு தான் இருக்குது. ஸோ ஆன்சரையும் நோட்டில் எழுதிட்டு, ஸோ அது எப்படி அப்படிங்கிறது உனக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஸோ திரும்ப என்ன செய்ய அப்படின்னா எழுதிட்டு வீடியோ லெக்சரை பாரு, புரியும். சரியா? ஸோ ஃபோர்த்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும் ஓவர் ஹெட்லேயும். சரியா? ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணாத. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் சீட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் சீட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு ஹெட் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிப்போமோ அதை தனித்தனியாக கேட்டிருக்கான். ப்ரைம் காஸ்ட் என்ன, ஃபேக்ட்ரி காஸ்ட் என்ன, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா direct raw material 33,000, direct wages 35,000, direct expenses 3,000, factory rent and rates 7,500, indirect wages 10,500, factory lighting 2,050, factory heating 1,500, power 4,400, office stationery 900, director's remuneration factory 2,000, director remuneration office 4,000, factory cleaning 1,000, sundry office expenses 200, factory stationery 750, water supply factory 1,300, factory insurance 1,100, office insurance 500, legal expenses 400, rent of warehouse 300, depreciation plant and machinery 2,000. then another side la irukkiradhu depreciation of office building 1,000, depreciation of delivery van 200, bad up to 100, advertising ஒரு 300, salaries of salesman 1,500, upkeeping of delivery van 700, bank charges 100, commission on sales 1,500, rent and rates office சம்பந்தப்பட்டது 500, loose tools return of 600, output tons இத்தனை டன் அப்படின்னா 5,000 டன்னு. சரியா? அவுட்புட் டன்ஸு சேல்ஸ் rupees 40 per unit. ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா சேல்ஸு. ஸோ அவுட்புட்டு 5,000 யூனிட்ஸ். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிக்கோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது என்ன அப்படின்னா. ஸோ இதில் நீ ரீட் பண்ணும்போதே என்ன விஷயத்தை நோட் பண்ணணும் அப்படின்னா நீ கணக்கை எழுதும்போதே ரா மெட்டீரியல் எங்கே வரும் அப்படின்னா ப்ரைம் காஸ்ட்டில் வரும். டேரக்ட் வேஜஸ் ப்ரைம் காஸ்ட்டு, டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி ரெண்ட் அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, இன்டைரக்ட் வேஜஸ் ஃபேக்ட்ரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, ஃபேக்ட்ரி லைட்டிங் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான், ஃபேக்ட்ரி ஹீட்டிங் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான், பவர் என்னது ஃபேக்ட்ரி கொடுத்துட்டான். ஸோ அப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான். ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி என்னது ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டு, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் சொல்கிறோம்ல அந்த ஹெட்டுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ரெமுனரேஷன் ஃபேக்ட்ரிக்குள்ளது, அப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு. தென் ரெமுனரேஷன் ஆஃபீஸ், அப்போ ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டு. ஃபேக்ட்ரி கிளீனிங் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, சன்ட்ரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டு, ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, வாட்டர் சப்ளை என்னது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, அவனே ஃபேக்ட்ரின்னு கொடுத்துட்டான். ஸோ ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு, ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டு, லீகல் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, அப்போ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டு. ரெண்ட் ஆஃப் வேர்ஹவுஸ், வேர்ஹவுஸ் எங்கே இருக்கும், வேர்ஹவுஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்காது. எங்கே இருக்கும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்துடும். தட் இஸ் ரெண்ட் ஆஃப் வேர்ஹவுஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டு. தென் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரியோட டிப்ரிசியேஷன் இது என்ன ஓவர்ஹெட்டில் தான் வந்துடும். பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்கே தான் இருக்கும், ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும், அப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு. தென் டிப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங்னே கொடுத்துட்டான், அப்போ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டு. டெலிவரி வேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் வந்துடும். பேட் அப் டு சேல்ஸ் ஒரு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அட்வர்டைஸிங்கும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் தான். சேலரி ஆஃப் சேல்ஸ்மேனு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டு. அப்கீப்பிங் ஆஃப் டெலிவரி வேன் இதுவும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பேங்க் சார்ஜஸும் என்ன ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டில் போட்டலாம். தென் கமிஷன் ஆன் சேல்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்போ செல்லிங் அண்ட் ஓவர்ஹெட்டு. ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டு. லூஸ் டூல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் தட் இஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸு டூல்ஸு. தென் அவுட்புட்டு இது சேல்ஸு கூட இது. சரியா? ஸோ அப்போது ஒரு ப்ராப்ளம் நீ பார்க்கும்போதே அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த ஐட்டம் என்ன ஹெட்டுக்குள்ளே வரும். சரியா? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டா, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டா, ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டா, இந்த 3 ஓவர்ஹெட்டு ப்ளஸ் ப்ரைம் காஸ்ட்டுக்கு முன்னாடி வருமா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஈஸியாக எடுத்து நம்மளால் என்ன செய்ய முடியும், போஸ்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ சொல்யூஷன் பாரு. காஸ்ட் ஷீட் ஃபார் த இயர், இந்த ப்ராப்ளத்தில் இயர் கொடுக்கல, ஸோ அதனால் காஸ்ட் ஷீட் ஃபார் த இயர் அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா எது எது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத உன்ட்ட சொல்லிட்டேன். ஸோ ப்ரைம் காஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த 3 இருக்குது. டைரக்ட் மெட்டீரியல் 33,000, டைரக்ட் வேஜஸ் 35,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3,000. இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னா 71,000. சரியா? டைரக்ட் மெட்டீரியல் கணக்கில் வேணாலும் பார்த்துக்கோ. டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது? ரா மெட்டீரியல் 33,000, டைரக்ட் வேஜஸ் ஒரு 35,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 3,000. ஸோ 3 இன்னர் காலம் போட்டு அவுட்டர் காலம் ஆட் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்படின்னா கிடைக்கிறது நமக்கு 71,000. அப்போ 71,000 தட் இஸ் அ ப்ரைம் காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேட்டது என்ன தான்? ப்ரைம் காஸ்ட். அந்த ப்ரைம் காஸ்ட்டை மட்டும் நீ என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அதை ஒரு காலம் ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்தாலும் சரி. சரியா? இல்லை ப்ரைம் காஸ்ட்டு 1ன்னு காமிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேட்டது அவன் ப்ரைம் காஸ்ட் தான். ப்ரைம் காஸ்ட்டு 71,000. தென் ஆடு எதை ப்ரைம் காஸ்ட்டு கூட எதை ஆட் பண்ணணும்? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணணும். சரியா? ஸ்பெசிமென் தான் நமக்கு. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணுறோம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு இந்த கணக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்படிங்கிறத பாரு. ஸோ எதெல்லாம் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டு கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 7,500 இருக்கா? ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸு 7,500. தென் அடுத்த ஐட்டம் நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்னா இன்டைரக்ட் வேஜஸ், ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது தான். ஸோ அப்போ இன்டைரக்ட் வேஜஸ் 10,500. தென் அடுத்த ப்ராப்ளத்தில் நெக்ஸ்ட் ஐட்டம் இன்டைரக்ட் வேஜஸ்க்கு அப்புறம் ஃபேக்ட்ரி லைட்டிங் 2,050. ஃபேக்ட்ரி லைட்டிங் எவ்வளோ இருக்குது? 2,050. சரியா? ஃபேக்ட்ரி லைட்டிங் 2,050. தென் நெக்ஸ்ட் ஐட்டம் ஃபேக்ட்ரி லைட்டிங்க்கு அப்புறம் பவர், ஃபேக்ட்ரி பவர் எவ்வளோ இருக்குது? 4,400. தட் இஸ் பவர் ஆஃப் ஃபேக்ட்ரி 4,400. தென் அடுத்த ஐட்டம் என்ன இருக்குது அப்படின்னா பவருக்கு அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி. ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி இங்கே வராது, அடுத்த ஹெட்டில் வரும். சரியா? தென் டைரக்ட் ரெமுனரேஷன், டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் ஃபேக்ட்ரிக்கு, அது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான். ஸோ டைரக்டர் ரெமுனரேஷன் 2,000 ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டுக்குள்ளே. அடுத்து வேறு என்ன ஐட்டம் இருக்குது? அடுத்த ஐட்டம்குள்ளே ப்ராப்ளத்துக்குள்ளே டைரக்டர் ரெமுனரேஷன் ஆஃபீஸ், அது ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டில் வரும். அடுத்து ஃபேக்ட்ரி கிளீனிங், இது கண்டிப்பாக வரும், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான். ஸோ ஃபேக்ட்ரி கிளீனிங் 1,000 rupees. தென் அடுத்த ஐட்டம் ஃபேக்ட்ரி கிளீனிங்க்கு அப்புறம் தட் இஸ் சன்ட்ரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இங்கே வராது. தென் ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி 750, கண்டிப்பாக ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான் 750. ஓகே. தென் ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரிக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா தட் இஸ் வாட்டர் சப்ளை. ஃபேக்ட்ரிக்கு உண்டான வாட்டர் சப்ளை 1,300, அதுவும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான். தட் இஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வாட்டர் சப்ளை 1,300. தென் அடுத்த ஐட்டம் ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ் 1,100. ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ் எவ்வளோ? 1,100. எல்லாமே இன்னர் காலத்தில் போட்டுக்கோ. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்னு கெட்டிங் போட்டு அதெல்லாம் இன்னர் காலத்தில் போட்டு ஆட் ஒன்று ஒன்றா எழுதிட்டே வா. தென் ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ், அது ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டு. தென் லீகல் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் தான். ரெண்ட் ஆஃப் வேர்ஹவுஸ் 300, அதுவும் குடோன் எக்ஸ்பென்சஸ். ஸோ தென் நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மெஷினரி டிப்ரிஷியேஷன், அது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் தான். டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மெஷினரி 2,000. ஏன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி எங்கே தான் இருக்கும் அப்படின்னா எங்கே தான் இருக்கும்? பிளான்ட்டு மெஷினரிலாம் எங்கே தான் இருக்கும்? ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ 2,000 எங்கே போட்டோம்? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். தென் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ ஆஃபீஸ் பில்டிங், டெலிவரி வேன் வராது, பேட் கிடையாது, அட்வர்டைஸிங் கிடையாது, சேலரிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன் கிடையாது, அப்கீப்பிங் டெலிவரி வேன் கிடையாது, பேங்க் சார்ஜஸ் கிடையாது, கமிஷன் அண்ட் சேல்ஸும் இல்லை, ரெண்ட் அண்ட் ரேட்ஸு கிடையாது. லூஸ் டூல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப். டூல்ஸ் அப்படின்னாலே டூல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் தானே? டூல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த கருவிகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். அது ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறது ஒரு 600 rupees. அதையும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். இது எல்லாமே மொத்தமாக என்ன செய்ய அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையும் இன்னர் காலத்தில் போட்டு லூஸ் டூல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் வரைக்கும் 600 வரைக்கும் போட்டு அவுட்டர் காலத்தில் கூட்டி போடு. அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்னா 34,700 வருது. அப்போது ஏற்கனவே ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ இருக்குது? 71,000 இருக்குது. அப்போ 71,000 ப்ளஸ் 34,700 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1,05,700 கிடைக்கும். இந்த 1,05,700 தான் ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை கூட்டினா என்ன கிடைக்கும்? ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். அப்போ நமக்கு ரெண்டாவதாக கணக்கில் அவன் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபேக்ட்ரி காஸ்ட். அப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட அமௌண்ட் என்ன? 1,05,700. சரியா? தென் ஒர்க் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட எதை ஆட் பண்ணணும்? நம்மளோட ஸ்பெசிமென் படி ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணணும். சரியா? ஸோ எதெல்லாம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் பாரு.
ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எதெல்லாம் வரும் அப்படின்னா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துரு. இப்போ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி ஃபஸ்ட்டு. ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி எவ்வளோ இருக்குது? 900 rupees. தென் அடுத்த ஐட்டம் ஸ்டேஷ்னரிக்கு அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரிக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி. தென் ஆஃபீஸ் டைரக்டர் ரெமுனரேஷன் ஒரு 4000. ஆஃபீஸ் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் 4000 rupees. அதையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. தென் அடுத்து ஆஃபீஸ் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷனுக்கு அப்புறம் ஃபேக்ட்ரி கிளீனிங் கிடையாது. சன்ட்ரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 200 இருக்குது. சரியா? அப்போ சன்ட்ரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 200, அதையும் ஆட் பண்ணியாச்சு அதில். தென் நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஸ்டேஷ்னரி கிடையாது, வாட்டர் சப்ளை ஃபேக்ட்ரி கிடையாது, ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ் கிடையாது. ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் இருக்குது பார் 500 rupees. அப்போ அதையும் எடுத்துகிட்டு வரணும். ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது? 500. சரியா? தென் நெக்ஸ்ட் ஐட்டம் லீகல் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு 400 ரூபா. அப்போ அதையும் என்ன செஞ்சிடணும்? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டுக்குள்ளே கொண்டு வந்துரு. லீகல் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது 400 ரூபா. தென் அடுத்த ஐட்டம் வேர்ஹவுஸ் ரெண்ட்டு. வேர்ஹவுஸ் ரெண்ட் ஆஃபீஸில் வருமா? வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது எங்கே தான் வரணும்? சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரணும். செல்லிங் சம்மந்தப்பட்டதில் தான் வேர்ஹவுஸ் இருக்கும், குடோன் இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வராது. சரியா? தென் வேர்ஹவுஸ் கிடையாது. தென் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்கே கொண்டு போயிட்டோம்? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டோம். தென் டிப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங். ஆஃபீஸ் பில்டிங்கோட டிப்ரிசியேஷன் கண்டிப்பாக ஆஃபீஸ் ஓவர்ஹெட்டில் தான் வரணும். ஸோ 1000 ரூபா. சரியா? ஸோ 1000 ரூபா எங்கே ஆட் பண்ணிக்கோ? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டில் ஆட் பண்ணிக்கோ. டிப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங் 1000. தென் நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா டெலிவரி வேனு, பேடப்ட்டு, அட்வர்டைஸிங், சேலரி இதெல்லாம் எங்கே வந்துடும்? சேல்ஸ்மேன் சேலரி இதெல்லாம் எங்கே வந்துடும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் வந்துடும். தென் பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் என்ன தான்? ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டில் பேங்க் சார்ஜஸ் ஒரு 100. வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி திரும்ப கணக்கில் போய் பாரு. ஸோ பேங்க் சார்ஜஸ் வரைக்கும் வந்துட்டோம். தென் கமிஷன் ஆன் சேல்ஸ் இங்கே வராது. ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அப்போ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது 500 ரூபா ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். ஸோ ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் என்ன செஞ்சுக்கோ? 500 rupees ரெக்கார்ட் பண்ணிக்கோ. தென் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. லூஸ் டூல்ஸ் அங்கே எடுத்துட்டோம். சேல்ஸ் இங்கே வராது. ஸோ தட் இஸ் திஸ் ஆர் ஆல் த ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டு. ஸோ ஸ்டேஷ்னரி 900, ரெமுனரேஷன் டைரக்டர் ரெமுனரேஷன் ஒரு 4000, சன்ட்ரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 200, ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் 500, லீகல் எக்ஸ்பென்சஸ் 400, டிப்ரிசியேஷன் ஆஃபீஸ் பில்டிங் 1000, பேங்க் சார்ஜஸ் 100, ரெண்ட் அண்ட் ரேட்ஸு 500. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணி அவுட்டர் காலம் கொண்டு வா 7600. ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எவ்வளோ? 7600. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ஒர்க் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1,05,700, 1,05,700ஓட 7,600 ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னா 1,13,300 கிடைக்கும். அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது மூணாவதாக நம்மகிட்ட கேட்ட ஐட்டம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். தென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணணும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இது கடைசி ஓவர்ஹெட் அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம எடுக்கலையோ மற்ற 2 ஓவர்ஹெட்டுக்குள்ளே கொண்டு போகலையோ மற்ற எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம்? இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாம். சரியா? ஸோ ரா மெட்டீரியல் எடுத்துட்டோம், டைரக்ட் வேஜஸ் எடுத்துட்டோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துட்டோம், ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எடுத்துட்டோம், இன்டைரக்ட் வேஜஸ் எடுத்துட்டோம், லைட்டிங் எடுத்துட்டோம், ஹீட்டிங் எடுத்துட்டோம், ஃபேக்ட்ரி பவர் எடுத்தாச்சு, ஸ்டேஷ்னரி எடுத்தாச்சு, ஃபேக்ட்ரி ரெமுனரேஷன் எடுத்தாச்சு, ஆஃபீஸ் ரெமுனரேஷன், ஃபேக்ட்ரி கிளீனிங், சன்ட்ரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எடுத்தாச்சு, ஸ்டேஷ்னரி ஃபேக்ட்ரி எடுத்தாச்சு, வாட்டர் சப்ளை கொண்டு போயிட்டோம், ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸை கொண்டு போயிட்டோம், ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சது, லீகல் எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சது, ரெண்ட் ஆஃப் வேர்ஹவுஸ். ஸோ தட் இஸ் அ ஃபஸ்ட் ஐட்டம் ஃபார் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் ஆஃப் வேர்ஹவுஸ். ஓகே, வேர்ஹவுஸ் ரெண்ட் எங்கே வந்துடணும்? இங்கே வந்துடணும் 300 rupees. தென் அடுத்த ஐட்டம் பிளான்ட் அண்ட் மிஷினரி அங்கே கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ ஆஃபீஸ் பில்டிங் முடிஞ்சது. அதுக்கு போக மீதி என்னெல்லாம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் வரும் அப்படின்னா டிப்ரிசியேஷன் ஆஃப் டெலிவரி வேனு, பேடப்ட்ஸு, அட்வர்டைஸிங், சேலரிஸ் ஆஃப் சேல்ஸ்மேன், அப்கீப்பிங் ஆஃப் டெலிவரி வேன், பேங்க் சார்ஜஸ் கிடையாது, கமிஷன் ஆன் சேல்ஸ். இது வரைக்கும் எங்கே வந்துடணும் அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே வந்துடணும். சரியா? 1 by 1. ரெண்ட் ஆஃப் வேர்ஹவுஸ் 300, டிப்ரிசியேஷன் ஆஃப் டெலிவரி வேன் 200, பேடப்ட் ஒரு 100, அட்வர்டைஸிங் ஒரு 300, சேல்ஸ்மேன் சேலரிஸ் 1500, அப்கீப் ஆஃப் டெலிவரி வேன் 700, கமிஷன் ஆன் சேல்ஸு 1500.
ஸோ அப்போ டோட்டலாக செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எவ்வளோ அப்படின்னா 4600. ஆல்ரெடி we have find out cost of production 1,13,300 plus selling and distribution overhead 4,600. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,17,900 கிடைக்கும். தட் இஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சரியா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும் 1,17,900 ரூபா. தட் இஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது ஃபோர்த்தாக நம்மளை கண்டுபிடிக்க சொன்னோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். தென் ப்ராஃபிட் நமக்கு தெரியாது, ப்ராஃபிட் போட்டுக்கோ, ஒரு ஒன் லைனை விட்டுட்டு சேல்ஸ்னு போட்டுக்கோ. ஸோ சேல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கணக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க, சேல்ஸு அவுட்புட்டு டன்ஸில் கொடுத்துருக்கு. சரியா, அந்த பக்கம் கொடுத்துருக்கிறது 5000 ரூபா இல்லை டன்னு. அவனே ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டான், அவுட்புட் ப்ராக்கெட்டில் டன்னுன்னு கொடுத்துட்டான். சேல்ஸ் அட் ருபீஸ் 40 per யூனிட். அப்போ 5000 யூனிட்டு, ஒரு யூனிட்டை 40 பைசாவுக்கு விற்கிறாங்களா, 40 per யூனிட். சரியா, 40 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அப்போ 5000 ஒரு யூனிட்டு 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 5000 யூனிட்டு. அப்போ சேல்ஸை மட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் நமக்கு தெரியாது. ஸோ ப்ராஃபிட்னு போட்டு ஒரு லைனை விட்டுரு. சேல்ஸ் 500 tons into rupees 40 per unit 2 lakhs. 5000 பெருக்கணும்னா 2 லட்சம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, ஏற்கனவே டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1,17,900. ஸோ சேல்ஸை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 5000 டன்னு, ஒரு டன்னுக்கு 40 ரூபா, அப்போ 2 லட்சம் ரூபா. அப்போ 2 லட்சத்துலேருந்து 1,17,900 கழிச்சிட்டேன் அப்படின்னா கிடைக்கிற அமௌண்ட்டு, சேல்ஸ் தான் அதிகமாக இருக்குது, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்ன தான், ப்ராஃபிட் தான். சரியா, ஸோ அப்போ 82,500 ரூபா, 82,100 rupees என்னது ப்ராஃபிட். சரியா, தட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் காஸ்டிங், காஸ்ட் சீட்டு. இந்த காஸ்ட் சீட் ப்ராப்ளம் கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு விஷயமும் கிடையாது ப்ராப்ளத்தில். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த அதே மெத்தட் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஓவர்ஹெட். ஒவ்வொரு ஓவர்ஹெட்லேயும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஓவர்ஹெட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. நீ அதை என்ன செய்யணும் அப்படின்னா, கணக்கை சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி கணக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த ஐட்டம் எந்தெந்த ஹெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்படின்னா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் அப்படின்னு இருக்குது பற்றியா, பக்கத்துலேயே ஒரு பென்சிலை வச்சு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா FOH ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஆஃபீஸ் ஓவர்ஹெட் அப்படின்னா, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் அப்படின்னா OH அப்படின்னு போட்டிருக்கோம், ஆஃபீஸ் ஓவர்ஹெட். சரியா, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ரெண்டு ஒன்று தான், AOH அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அப்படின்னா SDOH. சரியா, ஸோ அப்போது அந்தந்த ஐட்டம் பக்கத்துலேயே என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா அதை ரீட் பண்ணும்போதே இது என்ன ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியணும். ஆல்ரெடி ஸ்பெசிமெனில் நான் நிறைய கொடுத்துருக்கேன், அதை திரும்ப பார்த்துக்கோ. ஸ்பெசிமென் இல்லாமல் கணக்கே போட முடியாது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோ. ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த ஐட்டம் எந்தெந்த ஓவர்ஹெட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா ஆஸ் யூஷுவல் காஸ்ட் சீட் மெத்தடில் கொண்டு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமா ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட் என்ன, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரியா, தட் இஸ் அ ஈஸி மெத்தட் ஃபார் காஸ்ட் சீட் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி doubts you can ask a question at the time of discussion forum. Okay, thank you.